கும்பம், ஒரு தடங்கல் வரப்போகுது. என்ன மாதிரியான தடங்களா இருக்கும், எதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், அதை பத்தி நான் இந்த வீடியோக்குள்ள ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கும்பம் ராசிக்கான ஜூன் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தலாமா? இந்த ஜூன் மாசம் தொடக்கத்திலேயே குரு பயிற்சியோட தொடங்கி இருக்குங்க. ஜூன் 2 பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நடந்திருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு குரு பயிற்சி, உச்ச குரு பயிற்சி. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ரொம்பவே விசேஷமானது. குரு பயிற்சி எல்லா வருஷமும் நடக்கும். ஆனா குரு உச்சமாகிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். கடகம் ராசி மேல இந்த வருஷம் அது உச்சமாயிருக்கு. ஸோ அதுதான் உச்ச குரு பயிற்சி கொஞ்சம் விசேஷமானது. குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதனான சனிக்கு கிடைச்சிருக்கு. உச்ச குருவுடைய வீட்டுல குருவுடைய பார்வையிலே இருக்க போகுது ராசிநாதனான சனி. நிறைய நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 2வது இடத்துல சனி இருக்கு. என்னதான் ராசிநாதனா இருந்தாலும் தனஸ்தானத்துல சனி இருக்கக்கூடாது. பணம் வர்றதுல தடைகள் இருந்துட்டே இருக்கும். கொடுத்து வச்ச பணம் யார்ட்டையாவது நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா, கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வர்றதுல தடை இருந்திருக்கும். வேலை கிடைக்கல, வேலையில பெருசா ப்ரொமோஷனோ ஹைக்கோ எதுவுமே இல்லை, இந்த மாதிரி போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் பெட்டராகவே இருக்குங்க இந்த ஜூன் மாசம். ஏன்னா இந்த சனியுடைய அந்த தீவிரத்தை குறைக்கிற மாதிரியான அமைப்புல குருவுடைய பார்வை இருக்கும். கெடுதல் பண்ணக்கூடிய தன்மையை குறைச்சிக்கும் சனி. ராசிநாதனா இருந்தாலும் கெடுதல் பண்ணும் கண்டிப்பா. சுபத்தன்மை அடைஞ்சிச்சுன்னா சனி யாருக்கு ராஜயோகாதிபதியா வருதோ அவங்களுக்கு நல்லதை கொடுக்கும். உங்களுக்கும் ராசிநாதன் இல்லையா, சனி தனியா இல்லாம சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு, தனஸ்தானத்தோட தொடர்பு கொண்டிருக்கு, நல்ல பணவரவுகள் இருக்கிறத பாப்பீங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சகோதர ஸ்தானாதிபதி, இளைய சகோதர ஸ்தானாதிபதி, தைரியம், புகழ், முயற்சி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 3வது இடம். சகோதர காரகனும் கூட செவ்வாய். சகோதர விஷயங்கள் நல்லா இருக்கும். சில விஷயங்களை ரொம்ப போல்டா நீங்க முன்னெடுத்து பண்ணுவீங்க. அடுத்தது இந்த மாசம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆயிடும். இந்த மாதிரி இருக்கும் கிரக நிலைகள். செவ்வாய் 4வது இடத்தை கெடுக்கும். வீடு, வாகனம், கல்வி, தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில குறைகள் இருக்கும் உங்களுக்கு. தாயை விட்டு பிரிஞ்சு படிக்க போறது, படிப்புக்காக வெளிநாடு போறது, அம்மா அப்பாவை பிரிஞ்சு போறது, அம்மாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றது, படிப்புல கொஞ்சம் மந்தமாக இருக்க மாதிரி, படிக்க முடியாத மாதிரி. இந்த மாசம் அரியர்ஸ் கிளியர் பண்றதா இருக்கட்டும், படிப்புலையா இருக்கட்டும், கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். 4ல இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த ஸ்தானத்தை கெடுக்கும். வீடு, வாகனம் அமைகிறது கொஞ்சம் போஸ்ட்பான் ஆகும். ஸோ இந்த மாசம் 21ஆம் தேதியில இருந்து ஒரு 45 நாளைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த விஷயத்துல உங்களுக்கு சில குறைகள் இருக்கும். எந்த சுப தொடர்பும் இல்லை. ஸோ அதுதான். அடுத்தது ராசிக்கு 5வது இடத்துல சுக்கிரன் இருக்கு. பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் இருக்குங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பெண் குழந்தைகள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல குரு நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமாயிருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, சுப கடன்கள் கிடைக்கிறது, வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்குங்க. ஜாப் சேஞ்ச் பண்ணணுமா, புதுசா ஜாப்ல ப்ரொமோஷன் வேணுமா, கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, எல்லாருக்கும் இது ரொம்பவே ரைட்டான டைம். ஒரு வருஷம் குரு அதே மாதிரியான நிலைமையில் இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்றவங்க, ஜாப் மாறணும்னு நினைக்கிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே தாராளமா பண்ணலாம். அடுத்தது ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா உச்ச நிலையில இருந்தது. ஸோ உங்களுக்கு மனைவி சார்ந்த விஷயம், கணவன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னதான் உங்களுடைய ராசிநாதன் சனி பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நீவ்ல கெட்டு போயிருந்தது. பாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான கெடுபலன்கள் இருந்திருக்கும். 7ரை சனி வேற போயிட்டு இருக்கு. ராசிநாதனும் கெட்டு போயிருந்தது. ராசி மேல ராகு இருந்தது. ஸோ நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா அப்பா கூட உங்களுக்கு கணவனால மனைவியால ஒரு ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கும். கஷ்டமே வந்தா கூட ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ மாரல் சப்போர்ட்டோ உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. கணவன் மனைவி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன். புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 5வது இடத்துல ஆட்சியாகி இருக்கு. ராசிக்கு 5, 8வது அதிபதி ரெண்டுமே புதன் தான். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 5வது இடத்துல ஆட்சியாயிருக்கு. வெளிநாடு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 9வது அதிபதி. 9வது அதிபதி சுக்கிரன் 5வது இடத்துல இருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாக்கிய ஸ்தானாதிபதி, குழந்தைகளால ஆதரவு, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். சில பேருக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். ஏன்னா பாக்கியாதிபதிங்கிறனால. பாக்கியாதிபதி 5வது இடத்துல இருக்கு. குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல எண்ணங்கள் நிறைவேறது, இந்த மாதிரியான விஷயமும் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 10வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் 10வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது. 10வது ஆதிபத்தியத்தை கொஞ்சம் கொடுக்குங்க. தொழில் விஷயங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்.
அடுத்தது உங்க ராசிக்கு 11வது அதிபதி. 11வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமாயிருக்கு, உச்ச நிலைமையில இருக்கு. மூத்த சகோதர ஸ்தானம், லாபம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய விஷயம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அடுத்தது ராசிக்கு 12வது இடம். 12வது இடத்துல குருவுடைய பார்வை பட்டுட்டு இருக்கு, வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 12வது இடம் ராசிக்கு 8, 12வது இடம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 12வது இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்கேயே தொடர்றது, நேட்டிவ் வர முடியாத மாதிரியான நிலைமை, வெளிநாட்டுக்கு படிப்புக்காக வேலைக்காக நீங்க போறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கூட நடக்கும். அடுத்து நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம், பெரிய தடங்கள் வரப்போகுது. என்ன மாதிரியான தடங்கள் அப்படின்னா, இந்த மாசம், இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் செட்டில்மெண்ட்டை கொடுக்கும், ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஆனா பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ராசி மேல ராகு இருக்கு. இந்த வருஷ கடைசியில தான் ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. அது ஒரு தடை. இன்னொன்னு என்னன்னா, இன்னும் நீங்க 7.5 சனிக்குள்ள தானே இருக்கிறீங்க. 7.5 சனின்னா ஃபுல்லா முடியல, தனஸ்தானத்துல சனி இருக்கு. ஸோ அந்த விஷயமும் உங்களுக்கு கொஞ்சம் சரியாகிறது அடுத்த வருஷம் ஆயிடும். ஆனாலும் இந்த குரு பயிற்சி நீங்க முன்னாடி இருந்ததை காட்டிலும் உங்களை நல்ல ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ்லயே வைக்கும். தடைகள் வந்து அதுக்கடுத்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நடக்கிறத பாப்பீங்க. ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெருசா எந்த ஜோதிடர்களாலையும் சொல்லப்படாத ஒரு விஷயம். எல்லாரும் ராசி பலன் பாப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, உங்க சொந்த ஜாதகம் எப்படி இருக்கு, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, அது என்னங்க தசாபுத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யோக தசை அவயோக தசைன்னு இருக்குங்க. உங்க லக்னத்துக்கு 6, 8 அதிபதிகள்னு வரக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா அவயோகியா வரும். அந்த அவயோக கிரகத்துடைய தசை உங்களுக்கு வாழ்நாள்ல நடந்துச்சுன்னா, தசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அது எந்த மாதிரியான எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சர்டைன் பீரியட் இருக்கு. சூரியன் உங்களுக்கு அவயோகியா வருதா, சூரிய தசை 6 வருஷம். சனி உங்களுக்கு அவயோக கிரகமா வருதா, சனியுடைய தசை பாத்தீங்கன்னா 19 வருஷம். சுக்கிர தசை 20 வருஷம். சர்டைன் பீரியட் இருக்கும். லாங் டேர்மா ஒருத்தவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கும், லாங் டேர்ம் ஒருத்தவங்க கஷ்டப்படுறதுக்கும் ரீசன் இதுதான், தசாபுத்தி தான். அடுத்து லக்னத்துடைய ஸ்ட்ரென்த், இதையும் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் இருக்குல்ல, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி இருக்குல்ல, அந்த தசை அதிபதி யாரு, என்ன தசை போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தசாநாதன் யாரு, என்ன தசை போயிட்டு இருக்கு, அந்த தசாநாதன் கோச்சாரத்துல இப்ப ராசி மண்டலத்துல மேல எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா, சனி செவ்வாய் மாதிரியான பாவ கிரகங்களுடைய தொடர்புல இருக்கா, இல்ல குருவுடைய தொடர்புல இருக்கா, ஸ்தான பலத்தோட நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா, இவ்வளவு விஷயங்களையும் பார்த்துதான் பலன்கள் சொல்ல முடியும். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, ராசி பலன்ல ஒண்ணு சொல்றாங்களா, எங்களுக்கு அது நடக்கணும், நடக்கலைன்னா ஜோதிடமே பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. அப்படி கிடையாது, நிறைய காம்பினேஷன் செய்ததுதான் ஜோதிடம். ஸோ இவ்வளோ விஷயங்களை நீங்க பார்க்கணும். ராசி பலன் வெறும் 30% தான். கோச்சாரத்துல நடக்கக்கூடிய இந்த ராசி பலன் நாங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்கும், 30% நடக்கும். குரு பயிற்சிலாம் கூட நடந்திருக்கு. குரு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். சொந்த ஜாதகத்துல யோக தசை போச்சுன்னா அப்படியே உங்களுக்கு எக்ஸலண்டா நடக்கும். அவயோக தசை போச்சுன்னா அவயோக தசை காரணத்தினால உங்களுக்கு அது 50% லிமிட் ஆயிரும். ஸோ இந்த ஐடியா கொஞ்சம் வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமம் நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கிய முடிவுகள், புது அறிமுகங்கள் இதெல்லாத்தையும் தவிர்த்துறது நல்லது. சந்திராஷ்டமம் பாத்தீங்கன்னா மனசு வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்காது, மனக்குழப்பம், பய உணர்வு, மந்தம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல முக்கியமா சில விஷயங்களை செய்யக்கூடாது. நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லிட்டு இருக்கிறேன் ஆஸ் யூஷுவல். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த ஜூன் மாசம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. ஓவராலா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.